ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜங்குக்கான எஃப்எஃப் எதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் மாஸ்டா ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் என்ன கேட்டாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்னோட வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி வாங்க ரஷீட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம் உங்களுக்கும் ஜங்குக்கும் ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக மொமெண்ட் எல்லாம் போயிருக்கும். ஸோ இப்படியே தான் உங்கள் டேஸ்லாம் போயிருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட உனக்கு ஒன்று தெரியுமா? என்னாச்சு? ஆமாம், இன்னும் ஃபியூ டேஸில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணால் தானே. அது இல்லை, அவன் பெருசாக பிளான் போடுறான். யார்? பிரைட் தான். ப்ரப்போஸ் பண்ண போகிறான் நாளைக்கு. என்ன சொல்கிற? யார் சொன்னா அவனுக்கு? நான் அவாய்ட் பண்ணிட்டு தானே போகிறேன். இரு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இப்போலாம் பிரைட் எந்த பொண்ணையும் பார்க்குறது இல்லை, உன்னை மட்டும் தானே பார்க்குறான். ஆஹா, இருந்தாலும் வேணாம், அதெல்லாம் எதுக்கு? வேணாம். நீ வேற தேவையில்லாமல் பிரச்சனை இல்லை, மாட்டிக்காத, சொன்னா கேளு. என்ன விளையாடுறியா? நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு உனக்கு யார் சொன்னது? அதான் தெரியுமே, காலேஜ்கே, உனக்கு தான் தெரில. அப்படியா இருப்ப பேக்கா? உண்மையாக தான் சொல்கிறியா? அட, நானா பொய்யா சொல்கிறேன்? இல்லை, எனக்கு பிரைட்லாம் வேண்டாம், நான் லவ் பண்ணுற ஐடியாலலாம் இல்லை. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க? நான் தான் அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறேன்ல. அதை நீ அவன்கிட்டே சொல்லலாம்ல. நீ தானே சொன்னால் பிரச்சனையாயிடும்னு. இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? பிரைட் கெட்ட பையன் தான், ஒத்துக்கிறேன். அப்படி இப்படின்னு பொண்ணுங்கிட்ட இருப்பான் தான். ஆனால் உன்னை எப்போ லவ் பண்ணானோ அப்போதுலேருந்து உனக்கு மட்டும் உண்மையாக இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். யார் அவனை ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்க சொன்னா? இங்கே பாரு, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ பிரைடோட ஃப்ரெண்டு தானே, நீயே சொல்லிக்கோ. என்ன நான் சொல்லணுமா? நான் அடிச்சு பிச்சிருவான். எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எனக்கு தெரியாதுப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் போயிடுறா. நீங்கள் லன்ச் டைம்னால வெளியே போயிருப்பீங்க. ஸோ பிரைட்டோட கேங் அப்படியே உங்கள் கிட்டே வராங்க. உங்களுக்கு செம்ம ஜெர்க்கு விடுது. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. பிரைட் உங்களை பார்த்து, ஒயன் நில்லு, உன்னை பார்க்க தானே வந்துட்டுருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருந்தா நடி அர்த்தம், நெல்றி. ஐயோ சீனியர், சொல்லுங்கள் சீனியர். என்ன பார்த்துட்டு வேணுட்டுமே அவாய்ட் பண்ணுறியா இல்லை இக்னோர் பண்ணுறியா? உனக்கு புரியலையாடி? இல்லை இன்னும் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? நான் படிக்கணும் சீனியர். படி, உன்னை யார் வேணான்னது? டேய், நான் எதாவது சொன்னானடா? இல்லை தலை. அப்புறம் வேறு என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு புரியல. ஒயன் நில்லு. சொல்லுங்கள் சீனியர். உன்னை தானே கேட்டுட்ருக்கேன். என்ன கெஞ்சினா ரொம்ப மிஞ்சிரியோ? பிரைட் யாருன்னு தெரிலடி உனக்கு. சீரியஸாக இருங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. தெரிஞ்சுதான் பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணிட்டுருக்கியான்னு எனக்கு தெரில. இப்போ அப்படி எப்படி பயம் பிடித்தி உன்னை வலிக்கு கொண்டு வரத்துக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் உன்னை ஐட்டமெல்லாம் பார்க்கல, சரியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் குடும்பம் நடத்தி என் ஒய்ஃபாக பார்க்குறேன்டி உன்னை. அதனால தான் இவ்வளோ நீ அவாய்ட் பண்ணி போன பிறகும் நான் மூடிட்டுருக்கேன். எனக்கு தெரிலடி, எந்த பொண்ணுகிட்டையும் இப்படிலாம் வந்து நான் பேசினதே இல்லை. உனக்கு புரியலையா? உனக்கு புரியலையா நான் சொல்கிறது? எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றல. ப்ளீஸ் இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டாம். தென் இப்போ மிரட்டினீங்களே, இதுக்கு பயந்து தான் நான் நீங்கள் என்ன சொன்னாலும் அமைதியாக போகிறேன். ப்ளீஸ், நான் இங்கே படிக்கணுன்னு தான் வந்தேன். அது நான் படிக்கணும். ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் வராதுங்க. ஏன் எவனாச்சும் லவ் பண்ணுறியா? சொல்லுடி, லவ் பண்ணுறியா? பண்ணுறியா? யார்? எங்கள் கண்ட்ரியில் எனக்கு ஃபியான்சி இருக்காங்க. எல்லோரும் வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பியா? இங்கே பாரடி செல்லம், என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு நாளைக்கு வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஸ்வீட் அக்செப்ட் பண்ணிப்பியான். வரட்டா? இல்லைனா இங்கே படிக்கவே முடியாது உன்னால். படிக்க தானே இங்கே வந்த, அதையே மாற்றி விட்டுருவேன். டேய் வாங்கடா போகலாம் அப்படி சொல்லிட்டு பிரைட் போயிடுறான். உங்களுக்கா எங்கள் ஹார்ட் பீட்லாம் அப்படி அடிக்குது. ஐயோ ஜங்குக் மாமா, இப்போ நான் என்ன பண்ணுறது? இவன் என்னை இப்படி மிரட்டுறான்? மூஞ்சும் மொகரியும். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சிடா, புறம்போக்கு. ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே. நாளைக்கு மட்டும் காலேஜ் வந்துடக்கூடாது, வந்தால் எல்லாம் போச்சு.
என்னானாலும் வரக்கூடாது. இப்போ நான் மாமா கிட்ட என்ன சொல்லி நாளைக்கு லீவ் எடுக்கிறது? மாமாவுக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் கத்துவாரா தெரியலையே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டென்ஷனாக நர்வஸாகவே இருக்கீங்க. ஸோ ஈவினிங் ஜங்குக்கு வந்தோனையும் உங்களுக்கு அந்த நர்வஸ் எல்லாமே போயிட்டு ஜங்குக்கு பார்த்தனும் ஒரு பியூரான ஸ்மைல், ஒரு பியூரான ஹாப்பி எல்லாமே வந்து ஜங்குக்கு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் குளிச்சி என்ன வந்தோடனே கைது பிடிச்சி தொங்கிட்டு இருக்க என்னடி? மாமா மிஸ் யூ மாமா. என்னடி யாராச்சும் எதாவது சொன்னாங்களா காலேஜில்? நீ ஓகேவா ஃபஸ்ட்டு? ஏதாவது பண்ணுறாங்களாடி? இல்லை ஏதாச்சும் புரியல எனக்கு, ஏதாவது சொல்லிடி. இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? என்னடி? ஒன்றும் இல்லை மாமா, என்கிட்ட மறைக்காதீங்க வா அப்படி சொல்லிட்டு ஜங்க் அப்படியே உங்களை தூக்கிக்கிறான் குழந்தை தூக்குற மாதிரி. நீங்கள் மாமா மாமா வேணாம் இறக்கி விட அடி அப்படி சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறான். என்ன மாமா நீ சொல்லு என்ன ஆச்சு? ஒரு மாதிரி வந்தோன்னு டக்குன்னு ஹக் பண்ணி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குச்சு. மிஸ் யூ வேறு சொன்னேன். நான் இன்னைக்கு உன் கூட இல்லைன்னு நீ நினச்சிருக்கேன்னா அப்போது நீ ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்பில் போயிருக்க, அதனால தான். சொல்றி மாமா கிட்ட தானே சொல்ல போகிற? சொல்றி சொல்லு. இங்கே பாரு மாமா பாரு, இங்கே பாருடி மாமா பாரு. மாமா நான் ஒன்று சொன்னால் என்னன்னுலாம் கேட்கக்கூடாது மாமா. சரிம்மா கேட்கல, சொல்லு. மாமா பாத்தியா நீ இப்போவே கோவப்படுற. சரிடி சரிம்மா ஓகேடாம்மா கோவப்படல. மாமா கோவப்படல பார், எவ்வளோ கோவில் ஹேண்டில் பண்ணுற. என்னடி ஆயத்து வந்து சொன்னால் தானே தெரியும்டி பொண்டாட்டி. மாமா இது என்னோடய ட்ரீம் யூனிவர்சிட்டி மாமா. இங்கே வரணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாமே இது மட்டும்தான் மாமா. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு தெரியும்டி தெரியும் தெரியும். என்ன ஆச்சு அது மட்டும் சொல்லு. யார் என்ன சொன்னா என் பொண்டாட்டிய? ஆமாம் நீ கோவப்படலை. சொல்லு. இல்லை மாமா ஒரு மாதிரி எனக்கு. ஒரு மாதிரி உனக்கு என்னாச்சு சொல்றி. சொன்னா தானே தெரியும். மாமா கிட்ட தானடி சொல்ல போற? எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்காது. இங்கே பாரு பொண்டாட்டி, இங்கே பாரு என்னாச்சு? மாமா நீ என்னன்னுலாம் கேட்காத மாமா. சரி கேட்கல, என்னாச்சுன்னா சொல்லு. நான் என்னன்னு கேட்கல. மாமா நாளைக்கு நான் காலேஜ்க்கு லீவு போட்டுட்டா? ப்ளீஸ் மாமா, நான் உன் கூட ஆஃபீஸ் வரேனே, நாளைக்கு ஃபுல்லாக உன் கூட ஆஃபீஸில் இருக்கேனே. மாமா நாளைக்கு மட்டும் காலேஜ் போ சொல்லாத மாமா. ஏன்டி என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னா? இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் இல்லை அசைன்மெண்ட் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணலையா சொல்லு, நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். அதெல்லாம் எனக்கு முடிஞ்சது தானேடி. ஆல்ரெடி என்னோடய ஓல்டு லேப்டாப்பில் இருக்கும். நான் எடுத்தது இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி மாற்றிடலாம். என் கண்டென்ட் போட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த கண்டென்ட் எடுத்துக்கலாம் நெட்டில் இருந்தே. அப்புறம் என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? இல்லை மாமா அது ப்ளீஸ் மாமா எனக்காக மாமா. என் ஜங்குக் மாமா இல்லை ஏதாச்சும் ஆனால் சொல்லுடி அம்மோ. சொன்னால் தானே தெரியும். இப்போ நீங்கள் ஜங்கு கூட ஃபேஸ் கப் பண்ணிட்டு மாமா மாமா வேண்டாம் மாமா. ஆனால் நாளைக்கு மட்டும் நான் போகல மாமா. ஒரு நாள் மட்டும்தான் மாமா லீவ் எடுப்பேன், அப்புறம் ரெகுலராக போயிடுறேன் மாமா. நீ ரெகுலராக போ வேணாம் அதெல்லாம் நான் சொல்ல. ஏன்னா நானே காலேஜ்க்கு ரெகுலராலாம் போகிற ஆள் கிடையாது. எனக்கு லீவ் போடணுன்னு தோணுச்சுன்னா லீவ் போடுவேன். அதே மாதிரி தான் உனக்கு தோணுனா லீவ் போடு. யாராச்சும் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுறாங்களா? அது மட்டும் சொல்லு மாமா. சொல்லுடி மாமா. மாமா அது சரி விடு, எதுவும் சொல்ல வேணாம் மாமா. மாமா கோச்சுக்கிட்டியா மாமா? ஜங்குக் மாமா அதான் சொல்ல வேணான்ட்டல விடு. ஜங்குக் மாமா அது இல்லை மாமா. மாமா கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் பொண்டாட்டி, புரியுதா? அமைதியாக ரெடி ஆயிரு. மாமா நீ கோவப்படுறீங்க ஜங்குக் மாமா. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியாடி? இருக்கியா? அதான் ஏதோ சொல்ல மாட்டேறல விடு.
நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் விடுன்ட்டலாம். நான் அதோட நீ ஏதாச்சும் சொல்ல சொன்னா ஏன் அப்படி நொய்யின்னு இருக்க? சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக பின்ட்ராப் சைலண்ட்டில் வரீங்க. ஸோ ஜங்குக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களை பார்ப்பான். அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு குழந்த பயந்து உட்காந்துட்டு வர மாதிரி காரை ட்ராப் பண்ணிட்டு என்ன போகலாமா சாப்பிட? வேண்டாமாம்மா. ஏய் எதுடி பழுற? நான் அச்சனாடி உன்னை, எனக்கு புரியலடி. அழுக்கல மாமா ஜங்குக் மாமா, நான் அழுக்கல. அப்புறம் என்னடி என் குள்ளச்சிக்கு ஒரு மாதிரி வர ஃபேஸ் போகுது. இல்லை மாமா. ஏய் ஏண்டி குழந்த மாதிரி பண்ணிட்டுருக்க? மாமா என்னடி? சரி வா ஐஸ்கிரீம் சாப்பிடவா, கேக் வாங்கி தரவா? என்ன வேணாவே சொல்ல, வரமாட்டேன்னா சொல்லுவான்னு நினச்சேன். கேக்கில் தெரியுமே, கேக்குனா வந்துடுவேன் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு ரெயின்போ கேக் வாங்கி தரான். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மொச்சுக்குன்னு. ஏய் பார்த்து பொறுமையா. மாமா நான் ரெயின்போ கேக் சாப்பிட்டா எனக்கு சேடெல்லாம் போயிடும், ஹாப்பி வந்துடும். அப்படியா? சரி, இதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு டெய்லி உனக்கு ரெயின்போ கேக், ஓகே? ஃபீவராக இருக்க டைமில் மட்டும் கிடையாது. மாமா எனக்கு ஃபீவரே வரக்கூடாது. அட்டிப்பாவே சரியான விடியாண்ணா நீ. மூட்டை மூஞ்சி சாப்பிடு. மாமா உனக்கு ஆண்டி நீ சாப்பிடு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே காரில் ஏறி வரீங்க. ஸோ வந்து வீட்டுக்கும் வந்துடுவீங்க. வந்தோடனே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவீங்க. ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பான். ஸோ ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே பெட்டில் ஹேக் பண்ணிட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு செஸ்ட்டில் சாச்சிக்கிட்டு இனி எப்படி போச்சு காலேஜ் என் தங்கத்துக்கு? மாமா என்னாச்சு? இப்போ என்ன கொஷின் கேட்டேன்னு இப்படி பார்த்துடுற? இப்போ என்ன கேட்டேன் தப்பா நான்? ஃபஸ்ட்டு இனி காலேஜ் எப்படி போச்சு? ரொம்ப நார்மலாக தாண்டி கேட்குறேன். என் தம்மத்து போன என்ன ஒரு மாதிரியாகவே இருக்கா? இல்லை மாமா. ஐயோ மாமா, மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்னை வெளுத்துருவாரா? இல்லை எனக்கு புரியலை. பிரைட் கிட்ட சொன்னால் என்னை ஏதாச்சும் அடிப்பான். எல்லோரும் என்ன அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த காலேஜ்லேயே படிக்க விடாமல் பண்ணிவிடுவானே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மறைக்கிறது தப்பு, மாமா கிட்ட தப்பு. ஐயோ என்னடி என்ன யோசிச்சுருக்க? மாமா ஜங்குக் மாமா. என்னடி பொண்டாட்டி இதாக இருந்தாலும் சொல்கிறீ? சொன்னா தானே மாமா எல்லாம் பார்த்துப்பேன். எதுவுமே சொல்லலாம்னா என்னடியே அர்த்தம்? இப்போ என்ன லவ்வு அதெல்லாம் இல்லையா? இல்லை எதுவுமே சொல்ல மாட்டேற. சொல்ல மாட்டியா? இல்லை மாமா சொல்லுவேன் மாமா. அப்போ சொல்லு, என்னாச்சு? யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்களா காலேஜில்? ஏதாவது இல்லை மேமு ஸ்டாஃபு இல்லை ஸ்டூடெண்ட்டு அப்படி இப்படின்னு யாராச்சும் ஏதாச்சும், இல்லை ஏதாவது சீனியர் பையன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பம்பிழுக்கிறானுங்களா? மாமா மாமா ஜங்குக் மாமா என்னடி எதுக்குடி இப்படி பார்த்துடுற? சொல்லுடி. நாளைக்கு நான் லீவ் போடுறேன் மாமா. மாமா மாமா ஜங்குக். சரி சரி வா வா அப்படி சொல்லிட்டு ஜங்குல ஹக் பண்ணியிருப்பான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எதுவும் சொல்லவும் மாட்டேறா. ஏதாச்சும் அவனை அதை புள்ளி பண்ணுறானோ பொண்டாட்டியே? எதுவும் சொல்லவும் மாட்டேறா. சொன்னால் தானே தெரியறதுக்கு. சரி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் காலேஜ் நான் போயிட்டு வரலாம். ஒய் மாமா பசி இதுடி மாமாவுக்கு ஏதாவது போகிறேன் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் கீழே போயிட்டு சும்மாக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மாமா ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடுங்க. பொண்டாட்டி நீ அவங்களுக்கெலாம் சர்வ் பண்ணிவிட்டு என்னைக்கும் உனக்கும் சேர்த்து இங்கே எடுத்து வந்துடுறியா ரூம்க்கே? இங்கே தனியாக சாப்பிட்லான்னு இருக்குது. சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிட்டு உங்கள் ஆன்ட்டி அங்கிள்கெல்லாம் சர்வ் பண்ணி அவங்களாம் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்களுக்கும் சங்குக்கும் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க மேலே. ஸோ சங்குக்கும் உட்காந்துட்டு ஆகாட்
இல்லை மாமா நானே சாப்பிட்டுக்கிறேன் காட்ரி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கூட்டி விட்டுட்டு இருப்பான். ஸோ நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அழுகு வரும். ஏண்டி எல்லாத்துக்கும் அழுகுற? இதுக்கு தாண்டி அழுவ? இல்லை அம்மா என்ன பக்கம் வந்துடுச்சு. ஷோ சின்ன புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடுறி அப்பா முடியல. மாமா போமாம்மா நீ அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு மார்னிங் ஆஃபீஸ் கிளம்புறான். ஸோ நீங்களும் கூட ஜங்கு கூட ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அழகான ட்ரெஸ் போட்டுட்டு மாமா நல்லா இருக்கேண்ணா. நான் உனக்கு எடுத்து கொடு ஜிம்மிக்கு எங்கடி காணவே காணும். மாமா ஜிம்மிக்கியா? பின்ன அது போட தான் நல்லாயிருக்கும் அந்த ட்ரெஸ்க்கு. மாமா நீயே சரி வா அப்படி சொல்லிட்டு மிரரில் அவங்கள நிற்க வச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டு ஒரு ஜிம்மிக்கே எடுத்துங்க காலில் வச்சிட்ருக்கான். செம்மையா இருக்காளே. இது வேணாம், இல்லை வேண்டாம். மாமா ஏடி செம்ம ஃபிகரு ஆனால் என் பொண்டாட்டி. மாமா போ மாமா. என்னடி வைக்கப்படுறியா? மாமா போ. இது பா ஏய் என்ன ஃபியர்டி நீ? என்ன ஃபியர் நீ? சும்மையா இருக்கேடி. மாமா என்ன நெக்லியே? நெக்லில் தான் எச்ச பண்ணுவாங்க போட்டியே. மாமா மாமா போதும். என்ன போதும்? புரி எல்லாமே செம்மையா இருக்கேடி. எல்லாமே செம்மையா இருக்கே. என்னது எல்லாமேனா? எல்லாமேனா எல்லாமே உனக்கு செம்மையா இருக்கு. எதை போடுறது என் பொண்டாட்டிக்குன்னு எனக்கே தெரியலடி அழகி. ஜங்குக் மாமா என்ன காலையிலேயே ஜங்குக் மாமாவை கிரிகடி விடுறல, அதான் கோவம் வந்து அப்படியே கடிக்கிறேன் உன்னை. மாமா மாமா வலிக்குது. வலிக்குதா? வலிக்குதா? நான் கடிக்கவா? சரி வா. வேண்டாம் இன்னைக்கு மீட்டிங்லாம் இருக்கும், அப்புறம் அசிங்கமாக இடும் மாமாவுக்கு. இதெல்லாம் அசிங்கம் இல்லடி, அதெல்லாம் டப்புறம் தெரியுமா? விட்டு உனக்குலாம் புரியாது அது அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு கிளம்பியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜங்குக்கூட ஆஃபீஸ் போகிறீங்க. போகணுன்னு ஜங்குக்கு விஷ் பண்ணுற மாதிரி தான் உங்களே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கீங்க. பொன்னாடி இன்னைக்கு மீட்டிங் இருக்குது, நீ என்னோடய கேபினில் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனோட கேபினில் போய் உட்காடுறீங்க. ஸோ நீங்கள் அவனோட சீட்டில் உட்காராம பக்கத்தில் நார்மலாக உட்கார சீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க, கிளைண்ட் உட்கார சீட்டில். ஸோ ஜங்குக்கு பார்த்து நீ ஏங்க உட்கார போ என் சீட்டில் உட்கார். வேண்டாம் வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிட்டு உட்கார். வேண்டாம் மாமா. மாமா மாதிரி வெக்கமாக இருக்குது. என்னடி உட்காருடி. மாமா மாமா ஜங்குக் மாமா உட்கார் வா அப்படி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு சரி வந்துடுறேண்ணே அப்படி சொல்லிட்டு மீட்டிங் ரூம் போயிருப்பான். ஸோ நீங்களும் உட்காந்துட்டு அப்படி இப்படின்னு வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க. போர் அடிக்கும். போயிட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருப்பீங்க. இப்போ ஜங்குக்கோட டேபிள் ஃபுல்லாக சிப்ஸு கேக்கு அப்படி இப்படின்னு நிறைஞ்சு கிடக்குது. ஜங்குக்கு வந்துன்னு தான் அது சிப்ஸு கேக்கு எல்லாம் அப்படி மாமா அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எழுந்து எல்லாமே பண்ணிட்டுருங்க. உட்கார் உட்கார். பார்த்தோன்னே கோவம் வந்துட்டு, ஆனால் உன் மூஞ்சி பார்த்தோன்னா சிரிப்பு வந்துடுச்சு. மாமா போ மாமா நீ. இல்லைடி எனக்கு ஆக்சுவலாக என் டேபிள் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இன்னைக்கான ஷெடியூல் மட்டும்தான் என் டேபிள் இருக்கணும். நானே ஏதாவது கேட்குறேன்னா ஜாய் எடுத்து வந்து ஓரமாக வைப்பா. அது இன்றைக்கி ஷெடியூல் கிடையாது, நெக்ஸ்ட் வீக் ஷெடியூலாக இருக்கும். அது மட்டும் அந்த ஓரமாக இருக்கும். இப்போது என்னடி பொண்டாட்டி என் டேபிளை பண்ணி வச்சுருக்க நீ? மாமா ஜங்குக் மாமா சாரி, நீங்களும் வரவே இல்லையா? போர் அடிச்சுதா? போர் அடிச்சது அது அதான் கார்ட்டூன் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். கார்ட்டூனா? இதில் இதோ உங்கள் சிஸ்டமில் தான் அப்படி சொல்லிட்டு காட்டுறீங்க. ஜங்குக்கு இன்னும் அடி பாவி எப்படி வராது ஆக்சிஸ்லாம்? இல்லை தயங்க அண்ணாக்கிட்ட சொன்னேன், அண்ணா தான் வச்சு கொடுத்துட்டு போனார். அவனா ஜாயும் அப்படி தான் கொடுத்து வேலை செய்ய விடாமல் பண்ணிகிட்ருப்பான். அண்ணா என்ன ஜாய் அண்ணா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, சைன் மட்டும் போட்டுருணும், நான் இப்படி டேபிளில் அப்படி சொல்லிட்டு ஜாய் டேபிளில் பார்க்குறா.
சிரிப்பாக வருது. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அது இதுன்னு மாறி இருந்தாலும் ஜங்குக் அப்படி கத்துவான். இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ என்ன ஜாய் முன்னாடி என் வீட்டுக்கார் இப்படி அசிங்கப்படுறாரே சொல்லிட்டு ஜங்குக்கு அதை சமாளிக்கிற மாதிரி ஜாய் நீ அது தான் கூப்பிட்றாம்பர் போ போ. அப்போ ஜாய் ஜங்குக்கே பார்த்துட்டு ஏய் என்ன சிரிப்பு, எனக்கு புரியல இப்போ என்ன சிரிப்பு. அண்ணா ஒன்றும் இல்லை ஜாய், முடிச்சிட்டியா? 82 தான் % முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அந்த கிளைண்ட்டை சைன் வாங்கிட்டியா? சரி 302 கிளைண்ட் என்ன ஆச்சு? அப்புறம் அந்த சர்வர் என்ன ஆச்சு? டொமைன் பர்ச்சேஸ் பண்ணியா இல்லையா? அண்ணா அது அது தொப்பன். அப்புறம் சிரிச்சிட்ருக்க மாமா. என்ன மாமா பாவம். இல்லைன்னு வச்சுக்கோ என் தலைமலை ஏறி ஆடுவான். அமைதியாரு அப்படியே ஒருன்னு வச்சுக்கணும் அவகிட்ட மூஞ்சிரு. ஜாய் உன்னை தான் கேட்குறேன். அண்ணா அந்த டிசைன் மட்டும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. டிசைன் ரெடி பண்ணிட்டா உள்ளே யார் பண்ணுவா? ஸ்டூடியோக்குள்ளே நீ தானே பண்ணணும், இல்லை வேறு யாராச்சும் வைக்கணுமா? இல்லை புரியல ஜாய் எனக்கு. இல்லை மண்டேல மூளை தான் இருக்கா இல்லை ஏதாவது? அண்ணா அது இல்லைண்ணா. ஓ வேலையை பார். சாரிண்ணா இதோ முடிச்சிடுறேண்ணா அப்படி சொல்லிட்டு ஜாய் போயிருப்பா. ஃபோன் வந்து ஜங்குக் ஒண்டாட்டி பயந்துட்டா. என்னங்க குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? பின்ன அவள் சிரிக்கிறாடி என்னை பார்த்து. எல்லாம் குளிச்சு உன்னால் தான் அப்படி குத்துனேன்னு வச்சுக்கோயேன். மாமா அண்ணா நீ குழந்த தெரியுமா மாமா? நல்லா பேசுறடி, எல்லாம் பண்ணுற வேலைலாம் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் வெளியேருந்து பார்த்துட்டு என்ன வாஸ் இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்கார் போல். அதான் பாருங்களேன் பாஸ் ஒரு டேபிள் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு? பார்த்தேன். ஜாய் பார்த்து சிரிச்சதுக்கு தான் சமத்திட்டு வாங்கினா போல். ஆமாம் பாவம். அந்த டேய் என்னடா எங்கள் பேச்சு? ஒன்றும் இல்லைண்ணா அங்கே பாஸ் பார்த்தா தான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஐயோ இவளை கூப்பிட்டு வந்து ஏமானம் கப்பல் ஏறுதே, நான் எவ்வளோ கோல்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருப்பேன். பொண்ணடி ஒரு நிமிஷம் ரெடி எல்லாம் முடிச்சிட்டிங்களா? இல்லை எனக்கு புரியல, ஏதாவது படம் ஒட்டி காட்டுறாங்களா இங்கே? இல்லை டேய் முடிச்சிட்டியாடா ஜான்? ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சா? ஐசிங்கவா உன் டீம் என்ன மயிறு பிடுங்குது நான் பாக்கணுங்கவா? தோ நான் முடிஞ்சு. டேய் போடா ஃபஸ்ட்டு பாரு போ. டேய் தயம் இதை பாரு, அதெல்லாம் உன் சூத்தோடு வச்சுக்கோ, இங்கே வரக்கூடாது. என்னண்ணா புரியல? இதோட கேளமா கேட்பேன் முட்டு கிளம்பு. ஜாய் நீ என்ன பண்ணுற? நீ உனக்கு ரெஸ்ட்டு ஜாய். நீ போயிட்டு எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா, நல்லா உன்னை கொஞ்சம் பெப்பர் தூக்கலாம். எப்படி பெப்பர் தூக்கலாம் சிக்கன் சூப். ஓகே வேலை மயிரெலாம் ஜங்குக்கு பார்த்துப்பான். நீ போமா போ, போயிட்டு புருஷனுக்கு பண்ண வேண்டிய காலெலாம் பண்ணிட்டு போ. என்னங்க அது ஒர்க்கு தான் யாரும் இல்லைண்ணா. இங்கே பாரு ஜாய் உன் அண்ணன் தான் இதில் ஃபுல்லாக கிடையாது. நானும் இருக்கேன் போ. அண்ணா அதை சொல்லிட்டான்ல போ, இல்லைன்னா அதை ஆண்ட வைத்து ஆடுவான் போ. சரிண்ணா அப்படி சொல்லிட்டு ஜாயம் போயிடுவா. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க இன்னும் சிரிப்பாக இருக்கும். என்னது இது இப்படி அடிச்சுக்கிறாங்க, சரியான காமெடியாக இருக்கும் போலே. ஆஃபீஸ் வந்தால் ஸோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அழகாக ரசிச்சிட்டே இருக்கீங்க. ஐயோ மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு. நம்ம சிவ் மாமா உன்னை வேஷத்தில் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. மிஸ்ஸு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ கரெக்டாக ஜங்குக் கூட ஒரு பொண்ணு வரா. ஜங்குக் நான் சொன்னல இந்த ஃபைலெல்லாம் செக் பண்ணிட்டேன்னு, நீ திருப்பி எதுவுமே பண்ணலை ஜங்குக். ஜெஸி அதுதான் முடிஞ்சிடுச்சுனால நீ மட்டும் ஐயன் டைம் செக் பண்ணிவிடு. நான் செக் பண்ணேன் இது அப்புறம் போயிடுச்சு, நீ பார்த்துக்கோண்ணே அப்படி சொல்லிட்டு அவன் கரெக்டாக அவங்கள பார்த்தே வரான் ஜங்குக். நீங்கள் யார்டா இவ குறுக்கில் கரடி ஆட்டம், மூஞ்சி சரியில்லையே, எதுக்கு இப்போ ஏன் மாமா ஃபாலோ பண்ணிட்டு வரா? ஓ டென்ஷன் ஆகாத. ஜங்குக் நீ சொன்னல நான் அதை ஃபாலோ பண்ணேன்னு, நீ ஒரே ஒரு சைன் ஜெஸி நீ பார்த்து சைன் போட்டுக்கோ. ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஆனால் சங்குக், நான் கிளைண்ட் கிட்ட பேசின வரைக்கும் நீ பேசினா கரெக்டாக தான் இருக்கும் ஜெசி. என்ன? அவள் பேசினா கரெக்டாக இருக்கும். மாமா நடி சங்குக், யார் இந்த பொண்ணு? ஜெசி சொல்ல மாட்டேல, என்னோட ஒய்ஃப் அயன். ஓகே, சொன்னல நீ. ஆக்சுவலாக என்னால் தான் வர முடியல உங்கள் மேரேஜ்க்கு. சாரி. கங்க்ராட்ஸ் அயன். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சிஸ். ஓ ஸோ ஸ்வீட். சங்குக், நான் சொன்னல நீ அதை பார்த்துக்கணுன்னு. சரி, நீ அதை பார்த்துக்கோ. அண்ணா, இது வேலை முடிஞ்சிச்சுண்ணா. ஐசக், நீ ஜெசிக்கிட்ட கொடு, அவெல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுவா அண்ணா, சரியா? ஓகே சங்கு, நான் பார்த்துக்கிறேன். சரிடி, நீ பார்த்துக்கோ. எனக்கு சின்ன ஒர்க் இருக்குது, நான் போகிறேன். பொண்ணாட்டி, நான் போயிட்டு வரேண்ணே. இருண்ணே, 10 மினிட்ஸில் வந்துடுறேண்ணே. ஓகே மாமா. ஹே, என்னது அது மாமான்னு? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற? இங்கே பாரு, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, புரியுதா? நான் அவரோட ஒய்ஃப், உனக்கு அது தெரியுதா? ஃபன்னி கேர்ள். நான் கூட நினச்சேன் சங்குக்கு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பான், எனக்கு யார் மேலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக அப்படி இப்படின்னு. பட் நான் கூட நினச்சேன் ரொம்ப பேரழகியாக இருப்பான்னு. பட் இவ்வளோ மொக்கையாக இருப்பான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஐயோ, சாரி சாரி அயன். ஜெசி, யாரை பார்த்து என்ன சொல்கிற நீ? நான் முக்கியம் இருக்கேனா? அப்போ நீ ரொம்ப ஹே கூல் கூல். என்ன லம்பாரியாச்சும் சண்டை போகிற வர? ஏய் என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக பேசிகிட்டு இருக்க. என் மாமா கிட்ட ஈன்னு பேசுகிற. ஈன்னு தவிர உனக்கு யாராவது பேச தெரியாதாடி? வேலையை மட்டும் பாரு, புரியுதா? மூஞ்சி மகுரையும் பார்த்தியா? மேக்கப் மூஞ்சி. ஹே என்ன உன்னோட பெரிய பொண்ணு ஜிடின்னு சொல்கிற? ஆமாடி, அப்படி தாண்டி சொல்லுவேன். டிடி. என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? இங்கே பாரு, மாமா கிட்ட சொல்லணும், வேலை விட்டு தூக்கிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. சங்குக்கு என்ன வேலை விட்டு தூக்குவானா? ஓ மை காட், ஸோ ஃபனி. இந்த ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் தான் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துக்கிறேன். ஐ மீன், ப்ராஜெக்ட் மேனேஜரோட மெயின் டேரக்டர் நான் தான். மறந்துடாத. ஜெசின்னு எல்லாத்துலேயும் லாஸ்ட்டில் டாக்குமெண்ட்டில் இருக்குமே, ஜாய் நேம் கூட இருக்காது, பட் ஜெசி நேம் இருக்குமே. பார்த்துருக்கியா? ஹோ, நீ ஏன் இன்னும் காலேஜ் கூட முடிக்கலை, உனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட், உனக்கு எப்படி தெரிய போகுது? நான் தான் ப்ராஜெக்ட் மேனேஜரோட டேரக்டர், மறந்துடாத. ஹே, நீ என்ன டேரக்டர்னு இன்டேரக்டாக ஏதாவது சொல்கிறியா? இங்கே பாரு, நீ என்ன தான் இழிச்சாலும் மாமா உன்னெல்லாம் பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே என்ன 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்களா என்ன? சொல்ல மாட்டேன். ஜெசி உண்மை ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு தெரியுமா? எல்லாம் ஒர்க்கும் நம்ம ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் எல்லாமே அவள் தான் பார்த்துக்கிறான். ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமாடி? மாமா, நீ இவளையா நல்ல பொண்ணுன்னு சொல்கிற? என்னடி, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு? சங்குக், அது ஒன்றும் இல்லை, எனக்கு நம்ப முடியல போல். ஏன் நம்ப முடியல? பொண்டாட்டி என்ன மாமா சொன்ன நம்ப மாட்டியா? சங்குக், அது என்னம்மா? ஜெசி, அது எங்கள் பர்சனல். அப்போ ஜெசிக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுது, நீங்கள் அதை சிரிச்சிட்டு மாமா இப்போ நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸியை பார்த்து வில்லங்கமாக சிரிச்சிட்டு ஜாக்கிரதை அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஓகேடா, இந்த எபிசோட முடிச்சிடறேன். மீ ஸ்டேசி பஞ்சாயத்து, பாய்.